அன்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது விஷ்ணுமாயன் மந்திரம். விஷ்ணுமாயன் எனும் குட்டிச்சாத்தான் மந்திரம். பணம், பதவி, புகழ், அதிகாரம், அந்தஸ்து, யாரையும் கட்டுப்படுத்தும் சக்தி அனைத்தும் உருவாகும். இவர் வசியமானால் நாம் என்ன வேண்டுமானாலும் அடையலாம். அதே போல் இவரை வசியப்படுத்துறதுக்கு முடியாது. இவரை கட்டுப்படுத்தி நம்ம ஒரு சொல்கிறத கேட்குறது மாதிரி தான் செய்ய முடியும். அதுக்குத்தான் இந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒருத்தர்கிட்ட வாங்கினது. இந்த மந்திரத்தை பல பேருக்கு கொடுத்துருக்கேன். அவங்க பூரா பல முறைகள்லையும் பல வழிகள்லையும் அவங்க ரொம்ப நல்ல முறையில் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்காங்க. இவருடைய சக்தி ஒரு மகத்தான சக்தி. சிறந்த முறையில் நம்ம இவரை வழிபட்டால் செல்வ வளம், பொருள் வளத்தில் பெரிய ஆளாகலாம் அப்படின்றது உறுதியானது. இதில் இவரை கும்பிடும்போது பெண்முகம் மட்டும் ஒரு ஆளுக்கு இல்லை அப்படின்னா இவர் உங்களை சாதாரண நிலையில் இருந்தாலும் பெரிய ஒரு கோடீஸ்வரனான ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துருவார். இங்கே தமிழ்நாட்டில் பல பேர் பல இடங்களில் வாங்கி நல்லா வராததுக்கு காரணமே பெண் மோகம் அவங்களுக்கு அதிகரித்து அதை வச்சு பல கெடுதலான வேலைகளை செய்யும்போது தான் அவர் விட்டு விலகிறாரு. யாருக்கும் சித்தியாக மாட்டேங்கிறார். ஆனால் இவர் இவரை வழிபட்டு இவருடைய மந்திரத்தை நம்ம சொல்லும்போது ரொம்ப நல்ல முறையில் வேலை செய்வார். அதாவது இப்போ பெண்ணு வேணுமா மண் வேணுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. எனக்கு மண் மட்டும்தான் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட வாக்குறுதி வாங்கி இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சால் விஷ்ணுமாயா நம்மள்கிட்ட எப்போவுமே இருப்பார். இவருடைய இது 2 வருஷமும் 272 நாளும் இவர் நம்ம கூட இருப்பார். அந்த ஒரு 3 வருஷத்தில் ஒவ்வொருத்தரையும் பெரிய ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதே இந்த விஷ்ணுமாயா. இவரை இவருக்கு எப்பவும் போல் சூடம்பத்தி, சாம்பிராணி, வெத்தலை பாக்கு, அவல் பொறி, கடலை, மீன், கருவாடு இது வச்சு இவரை வணங்கணும். இவருடைய இது எப்படி, அதாவது நாகத்தில் நாகத்தையும் செம்பையும் ஒன்றா உருக்கி அதில் சிலை செஞ்சு வழிபடலாம். அப்படி இல்லைன்னா நாகச்செந்தூரம்ன்றது நாட்டு மருந்து கடைகளில், ஆயுர்வேத கடைகளில் கிடைக்கும். அந்த நாகச்செந்தூரத்தை வாங்கி அதில் அதை நல்ல ஒரு தட்டில் பரப்பி வச்சு அதில் இந்த இவருடைய பொம்மை உருவம் மாதிரி போட்டு நம்ம வழிபடும்போது ரொம்ப நன்மை அளிக்கும் இந்த மந்திரம். இந்த மந்திரம் ஓம் குட்டிச்சாத்தா, கனகமுடி குட்டிச்சாத்தா, விரிஞ்ச சடையும், கூரிய பல்லும், கையில் பிரம்பும், பளிங்கி கண்ணும், எரும வாகனமும், காலில் தண்டையும், குறிய உடம்பும், ஸ்ரீம் ரீம் வந்திரங்கு வந்திரங்கு, மேலிருந்து வந்திரங்கு, எனக்கு கட்டுப்பட்டு நான் சொல்வதை செய், ஓம் குட்டிச்சாத்தா அப்படின்ற இந்த மந்திரத்தை கொஞ்சம் வேகமாக அழுத்தமாக நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும்போது எல்லா வகையிலையும் நம்மளுக்கு அவர் நமக்கு சித்தியாவார். அதே நேரத்தில் கெடுதியான எண்ணத்தை நம்ம மனசில் இருந்து விலக்கிக்கிறணும். காரியமாக குடிக்கக்கூடாது. அடுத்தது பெண்முகம், அடுத்தவங்க மனைவி, இவங்க மேலே ஆசைப்படக்கூடாது. அப்படி ரெண்டும் இல்லாதவங்க இந்த குட்டிச்சாத்தன் மந்திரத்தை சொன்னால் 100க்கு 100 வெற்றி கிடைக்கும், வசதி வாய்ப்பு கிடைக்கும். எல்லா விதமான தரித்திர நிலையிலிருந்து மாற்றி தருவதே இந்த குட்டிச்சாத்தான். அந்தளவுக்கு இந்த குட்டிச்சாத்தனுடைய மகிமை ரொம்ப அருமையானது. இது ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி வெற்றி அடையணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அதே மாதிரி இதில் நான் நேற்றே ஒரு குட்டிச்சாத்தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவையும் திருப்பி போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அப்படி செய்ய முடியாதவங்க இந்த பொம்மை என்கிட்ட வாங்கி அதுக்குள்ளே கருவு எல்லாமே வச்சு நானே செஞ்சு தரேன். அது வேணுன்றவங்க பிரியப்பட்டவங்க வாங்கிக்கிறங்க. இல்லை அப்படின்னா இதே முறையை நான் சொன்ன முறைப்படி நீங்கள் செய்யுங்க. செய்யும்போது ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும்.
இந்த இதையும் பாருங்கள். இந்த வந்து இந்த பொம்மை வேணும்ன்றவங்க என்கிட்ட வாங்கிக்கிறங்க. வாங்கியும் பயன்படுத்தினா அது உள்ளே வந்து கருவையெல்லாம் வச்சுருக்கேன். அந்த பொம்மையை மட்டும் வாங்கி மந்திரத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எப்பவும் போல் நாக செந்தூரம் வாங்கி அதில் வந்து படம் வரைஞ்சி இந்த மந்திரத்தை செபிக்கலாம். ரொம்ப நல்லா வேலை செய்யும். மிகவும் நன்றி.